Hi, welcome back to Aishu World. Please subscribe and follow our channel. இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு குருமா தாங்க பண்ண போகிறோம். சூப்பராக அதுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. குருமாவுக்கு எப்போதுமே நம்ம நேராக தாங்க கட் பண்ணிக்கணும். அது கூடவே உருளைக்கிழங்கும் எடுத்து பீலர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன சைஸில் வேணுமோ. நான் இன்றைக்கி ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். அதையும் இப்படி நேராக வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியே போதும் குருமாவுக்கு. பார்த்திங்கன்னா இந்த குருமா பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க, ஒரு கடாயில் எவ்வளோ தேவையோ எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட கிராம்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கோங்க. இது கூட ஒரே ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நறுக்குன்னு இந்த பெரிய வெங்காயத்தை இப்படி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டால் அது ரொம்ப ஆயில் பார்த்திங்கன்னா இதாகும், எண்ணெய் தெரித்து வரும். அதனால நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை போடுவேன். நெக்ஸ்ட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போது ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்மளோட தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஹைப்ரிட் தக்காளினால் கொஞ்சம் வதங்க டைம் எடுக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நான் அரை ஸ்பூன் தாங்க எடுத்துகிட்டு இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கி விட்டால் நல்லா வதங்கிடும் சீக்கிரம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டு சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் எந்த மசாலாவும் குருமாவுக்கு ஆட் பண்ண மாட்டேங்க. வீட்டு சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குவேன். பார்த்திங்கன்னா அது கூட மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவேன். பார்த்திங்கன்னா இது சேர்த்து நம்ம குருமா பண்ணாலே நமக்கு டேஸ்டியாக வரும். பார்த்திங்கன்னா எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ண மாட்டேன். சிம்பிளாக சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா அது கூட ஒரு 200 ml தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு ஃபஸ்ட்டில் நம்ம வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கவர் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி கவர் போட்டு வேக விட்டோம்னா வெந்துடும். பார்த்திங்கன்னா அது கூட தேங்காய் 2 பல் கீரி இந்த மாதிரி கொஞ்சமாக பொட்டுக்களை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நம்மளோட வாசனையாக இருக்கும் குருமா. பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இதை அப்படியே அதில் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ நீங்கள் அது கூட தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கெட்டியமாகவும் வச்சுக்கலாம். இது கஸ்தூரி மெத்தி இதுங்க. இது போட்டால் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி தழை கட் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்போ நம்மளோட கிழங்கு வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைடு நம்ம சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டு வருது. பார்த்திங்கன்னா இப்படி சுட்டு எடுத்துக்கோங்க ரொட்டி மேக்கர் வச்சு. நான் எப்போதும் இந்த ரொட்டி மேக்கரில் தாங்க பண்ணுவேன். சூப்பராக வந்துச்சு பாருங்கள் நம்ம சப்பாத்தி.